لا حول ولا قوة إلا بالله. புகாரி முஸ்லிம் பல கிதாப்ல வருது. நான் சொல்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பல நூல்ல வருது. இப்ப விஷயம் என்னன்னா, நான் மீண்டும் சொல்றேன், இதே ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் அறிவிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை இமாம்கள் அறிவிச்சாங்க, கிதாபுகளில் கொண்டு வராங்க, விளக்க உரை எழுதுறாங்க. இவ யாராவது ஆபாசம் பண்ணியிருக்காங்களா? இந்த செய்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம், நல்ல கவனிங்க, முக்கியமான காரணத்தை மட்டும் நான் பிறக்கி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன காரணம் சொல்றான்னா, அவரு சுலைமான் நபி மனைவி இடத்துல தாம்பத்தியத்துல போறத அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. இது அசிங்கம் இல்லையா? யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா? இது அசிங்கம் இல்லையா அப்படின்ட்டு. அப்ப நமக்கு கேள்வி வச்சோம், மனைவியிடத்தில் நான் விக்கா செய்ய போகிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டாலே அது அசிங்கமாயிருமா? மார்க்கத்தில் எப்போ அது அசிங்கமாகும் என்பதுன்னு ஒரு ஓரமா வைப்போம். அதை பற்றியும் விரிவாக அதுவும் பேசப்பட்டுச்சு, அதையும் விரிவாக பேசுவோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் இருந்தாரு, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுன்னு சொன்னாரு. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுன்னு சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட தான் சுலைமான் நபி சொன்னாங்களாம், நான் மனைவிட போறேன், உடனே அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. எப்படி அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லலாமாங்க? இது அசிங்கம் இல்லையா, ஆபாசம் இல்லையா? சுலைமான் நபி ஆபாசத்தை செய்தார் என்று சொல்கிறது. ஒரு நபி இப்படியாங்க அணுகுவாங்க? அப்பதான் நம்ம திரும்ப கேட்டாரே, சாஹிபுன்னு வருது, அவர் பக்கத்துல உள்ளவர் சொன்னார்னு வருது. அந்த சாஹிபு யாரு அப்படின்னு சொன்னா வானவர். வானவர்கிட்ட நபிமார்கள் பேசுவாங்களா இல்லையா? வானவர்கள்ட்ட பேசுறதுல நீ என்ன சட்டத்தை பேச முடியும்? அது வானவர் தான் சொன்னார் என்று புகாரிலே வருகிறதே. ஃபகால லஹு அல் மலக்கு குல் இன்ஷா அல்லாஹ். ஒரு வானவர் சொன்னார் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி, நீ ஏதோ ஒரு போற ஆளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நான் மனைவிட்ட விக்காவுக்கு போறேன்னு சொன்ன மாதிரி இங்க ஒரு ஆபாசப்படுத்துறியே, எப்படிப்பா ஆபாசப்படுத்தினே அப்படின்னு நாங்க கேள்வி எழுப்பும் போது, அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காலலகு அல் மலக்குன்னு வந்துச்சா இல்லையா? வானவர் சொன்னார்னு வந்துச்சா இல்லையா? அது வானவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா அது நபி சொன்ன வார்த்தை கிடையாது, அபூ ஹுரைராவுடைய சொந்த கூற்றுறது. அது நபி சொன்ன கூத்து இல்ல, அபூ ஹுரைராவுடைய சொந்த கூற்று. விவாதம் நீளுது. அப்ப திரும்ப நாங்க கேட்டோம், சரிப்பா ஓ வாத பிரகாரமே அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவோட சொந்த கூற்றுனே வச்சுக்குவோம். இந்த ஹதீஸ சுலைமான் நபியினுடைய ஹதீஸ நபியிடத்திலிருந்து நமக்கு அறிவிக்கிறது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹதீஸினுடைய ராவி, அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர், நபியிடமிருந்து நேரடியாக கேட்ட அந்த சஹாபி, அந்த சாஹிபு யாரு என்று நமக்கு விளக்கம் தரும்போது அவர் வானவர் என்று சொல்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்ல நாங்க ஏத்துக்க கூடாது. 1400 பின்னாடி நீ உட்கார்ந்து இருப்ப, நீ சொல்லுவ அது ஒரு மனசண்டு, அதை நாங்க ஏத்துக்கணுமாடா? ஏன்னா நபியிடத்திலிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை கேட்ட, நேரடியாக அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு சஹாபி சொல்கின்றார் சாஹிப் என்றால் யார்? வானவர் என்று சொல்கின்றார். அதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஹதீஸுக்கு அறிவிப்பதற்கு லாயக்கற்ற தகுதியற்ற நீ இவங்க ஹதீஸ் அறிவிப்பாளர் ஹதீஸ் ஏத்துக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. பிஜே அறிவிப்பாளர் வந்தார், யாராச்சும் ஹதீஸ் ஏத்துக்குவாங்களா? ஹதீஸ் ஏத்துக்க லைஃபா இல்ல, மௌதுவா போயிரும். லைஃப்னா கிடையாது, மௌதுவா போயிருங்க. கஞ்சா இப்ராஹிம் வந்தான், ஏத்துக்க முடியுமா? மௌதுங்க, ஹதீஸ் மௌதுங்க. விஷயம் உண்மைதான், எல்லாரும் பேரும் சொன்னாலும் இதுதான். இவன்லாம் ஹதீஸ் அறிவிப்பாளரா வந்தா ஹதீஸ் லைஃப்லாம் கிடையாது, ஹதீஸ் மௌது. ஏண்டா ஒரு ஹதீஸை அறிவிப்பதற்கே தகுதியற்ற நீ அந்த சாஹிப் என்றால் அபூ ஹுரைரா சொன்னதை ஏத்துக்க கூடாது, நாங்க சொல்றதை ஏத்துக்கங்க. உடனே அந்த பூம்பு மாடு கூட்டம், ஆமாம் ஆமாம் எங்க கஞ்சா சொல்வது சரி, தலையாட்டி ஏத்துக்குதுங்க. ஏண்டா ஒரு இங்க என்னன்னா, இது ஏன் இந்த விளக்கம் அபூ ஹுரைராவுடைய விளக்கத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்? சொல்லுங்க, ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு விளக்கம் வானவரிடம் சொன்னதா வருது. வானவரிடம் சொன்னா அவன் வாதம் உடஞ்சு போயிடும். அவன் என்ன சொல்றான்? அடுத்த ஆள்கிட்ட சொன்னார், அப்படி சொன்னா தான் ஆபாசப்படுத்த முடியும். அப்ப அந்த ஹதீஸ சுலைமான் நபி ஆபாசமா சித்தரிக்கணும். ஆபாசமா சித்தரிக்கிறதுனா அதை மறுக்கிறான். நல்ல கவனிங்க. அப்ப இந்த ஆபாச கருத்து யார் மூளையில இருக்கு? இருக்குதா? கஞ்சா மூளைன்னு சொல்லுங்களேன். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கி? அவரை வெளியே போயிட்டாரு. இப்ப இந்த கஞ்சா தான், கஞ்சா குடிக்கிறதா பேசிட்டு இருக்கு. ஏன் இந்த கஞ்சா மேல எனக்கு அவ்வளவு கோபம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சொத்து பிரச்சனை கிடையாது. ஏன் அவ்வளவு கோபம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னா இல்லையா, நல்ல கவனிங்க, இப்படி நான் சொன்னா இல்லையா, அது வானவர் தான்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கஞ்சா குடிக்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு வானவர் சொல்லியே சுலைமான் நபி கேட்கலன்னா அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். கேட்டானே கஞ்சா கேட்டாங்க.
நபியை அசிங்கப்படுத்தணும், நபியை திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லணும். அது எல்லாமே இந்த ஷைத்தான்கள்ட்ட இந்த கஞ்சாக்கள்கிட்ட தான் இருக்குது.